எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தௌஹீது வந்து அடிக்கும். அவர் சொல்றாரு, ஐயையோ கண்ணு முன்னாடி உயிர் போயிட்டு இருக்கு டாக்டர், அப்ப நீ யாரியா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளாம் உம்மத்து கிடையாது, எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு நெல்லிக்காய் முட்டை. வெறும் உங்களுடைய தலைமைத்துவம் 3.5 நிமிஷம், அவ்வளவுதான் லீடர்ஷிப். சலாம் கண்டிப்பா ரஹீக்கு பப்ளிகேஷன் நிறுத்திருக்கணும், பிரிண்ட் நிறுத்தணும். எல்லா பயமும் இவனுக்கு தான் இருக்கான், இல்லைன்னா இந்த பக்கம் போயிடுறாங்க. ஃபான்ஸ் வியூ, இது வியூ, குப்பாண்டி வியூ, இந்த வியூ, அந்த முஸ்லீம் எல்லாம் முசீபத்துங்க. மீறி அவரான் ஒருத்தன் பேசுனா, இவன் பேசுறேன் நான் முறையை பாரு, இவன் பேச ஆமாண்டா படிக்கல, அப்படிதான் பேசுவான், படிக்காத பட்டி காட்டான், நான் அப்படிதான் பேசுவேன். நம்ம ஒரு வாட்டி கூட சரவணன் பரமானந்தத்துக்கு கேன்வாசிங்கே பண்ணலை. நம்ம ஒரு வாட்டி கூட தமிழ் பொக்கிஷம் கிட்ட 1 to 1 பேசலை. நான் பேசியிருக்கேன். நம்ம இன்னும் நினைக்கிறாங்க, ஏதாவது சொல்கிறேன், உம்மத்தை எப்போ பார்த்தாலும் திட்டுறீங்க, என்னென்ன பாராட்டுவாங்களா? இப்போ நான் இது சொல்லிட்டேன் சிம்பிளாக, இந்த ஹதீஸி இது மட்டுமே பாடமாகவே நடத்தக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இது, உம்மத்தோடைய பொறுப்புகள், உம்மத்துடைய கடமைகள் அப்படின்ட்டு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அல்லாமா இக்பாலுடைய ஒரு கவிதையும் சொல்கிறேன், ஏன்னா இந்த காலத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஜிந்த தௌஹீத், அவருடைய கவிதையுடைய பேர் தௌஹீத் அப்படி சொல்கிறார். ஜிந்த ஹுவத் ஜஹாமே யஹி தௌஹீத் கபி. ஒரு காலத்தில் தௌஹீத் என்பது உயிரோட்டம் உள்ள ஒரு சக்தியாக உலகில் பார்க்கப்பட்டது, கொள்கையாக இல்லை, சக்தி. தௌஹீதுங்கிறது ஒரு சக்தி. எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தௌஹீது வந்து அடிக்கும். சூப்பர் பவர் தௌஹீது. எங்கேயாவது ஏதாவது ஊரில் தப்பு நடந்துச்சுன்னா தௌஹீது வந்து அடிக்கும். இன்றோ ஆஜ் கியா ஹை ஃபகத் எக் மஸ்ல இல்ம கலாம். இன்னைக்கு என்ன, அது மசாயில்களில் ஒரு மசாயிலாக விவாதிக்கப்படும் ஒற்றை வார்த்தையாக மாறி நிற்கிறது. இன்னைக்கு தௌஹீதுங்கிறது என்ன டெஃபினேஷன், அது வெறும் ஒரு விவாதத்துக்குரிய பொருள். அல்லாஹ் கேட்குற திறமை இருக்கா, அல்லாஹ் மட்டும்தான் பார்ப்பவனா, அல்லாவை போல் பார்ப்பவர்கள் வேறு யாராவது இருக்காங்களா, அல்லாஹ் மட்டும் உயிர் கொடுப்பானா, இல்லை அல்லாவை போல் உயிர் தருபவர்கள் யாராவது இருக்காங்கன்னா ஒரு டிஸ்கஸுக்கான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு. அவ்வளோதான் தௌஹீது. தௌஹீது இன்னைக்கு ரோட்லலாம் வராது. தௌஹீது ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடக்கி வச்சிட்டோம். ரோஷன் இஸ் ஜௌசே அகர் ஜுல்மத்தே கிர்தார் நஹோ. தௌஹீதின் ஒளியால் அநீதி எனும் இருள் அழிக்கப்படாவிட்டால் खुद मुसलमान से है पोशीदा मुसलमान का मुकाम. முஸ்லிம் என்பது ஒரு உயர்வான பொறுப்பு என்பதை முஸ்லிம்களே அறியாது இருப்பது பேரிழப்பு. அது ஒரு பொறுப்புடா, அது ஒரு பொறுப்புன்னு மற்றவன் வேணா தெரியாம, போலீஸுன்னு ஒரு போலீஸுக்கு தெரியலன்னா எப்படி நினச்சி பாருங்க. உடனே ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, கூப்பிட்டு போறீங்க, அங்கே ஒருத்தர் எம்எஸ் உட்காந்துட்டு இருக்கிறார். ஐயோ டாக்டர் காப்பாற்றுங்கிற மாதிரி, யாராவது போய் டாக்டரை கூட்டிகிட்டு வாங்கலைங்கிறார். யார்? ஒயிட்டு கோட்டை போட்டு எம்எஸ் சர்டிஃபிகேட் தொங்குது. அவர் சொல்கிறார், ஐயையோ கண்ணு முன்னாடி உயிர் போயிட்டு இருக்கு டாக்டர், அப்போ நீ யாரியா அப்படின்னு கேட்பாங்களா? அந்த மாதிரி நம்ம எப்படி பைத்தியக்காரன் தான் என்ன தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம யாருன்ட்டு. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரசூல்லாவை அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு 3 லைன் அவர் சொல்லுவார், ஆஹா இஸ் ராசு சே வாஹிஃப் ஹை ந முல்லா ந ஃபக்கி. இந்த ரகசியத்தை, எது இஸ்லாம்னா என்னங்கிற அந்த ரகசியத்தை, முஸ்லீம்னா என்னங்கிற அந்த ரகசியத்தை இந்த முல்லாக்களுக்கும் தெரியலையே, இந்த உலமாக்களுக்கும் தெரியலையே. அவர் சொல்கிறார், முஸ்லீமுக்கு தான் தெரியல, அடா இந்த ரகசியம் இவனுங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவனுங்களுக்கே தெரியலையே. மதரசாவுக்கு போயிட்டு வந்தால் கூட முஸ்லீம் யாருன்னு கற்றுக்க முடியாது, இஸ்லாம் என்னன்னு கற்றுக்க முடியாது. அது சொல்கிறேன், வஹதத் அஃப்கார் கி ஹை வஹதத் கிர்தார் ஹே ஹாம். உடல்கள் ஒன்றாக உள்ளது, ஆனால் இலக்கு ஒன்றாக இல்லை. நம்மளாம் உம்மத்து கிடையாது, எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு நெல்லிக்காய் முட்டை. திறந்து விட்டால் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனே கிடையாது, ஏன்னா இலக்கு யாருக்குமே இல்லை. அவர் சொல்கிறார், கௌம் கியா சீஸ் ஹை கௌமோ கி இமாமத் ஹை கியா இஸ்கு கியா சம்ஜேங்கே ஏ பேச்சாரே 2 ரகாத் கே இமாம். சமுதாயம்னா என்ன, சமுதாயத்துடைய இமாமத்துனா என்னன்னு இந்த 2 ரக்காத்துடைய இமாம்கள் எப்படி தெரிஞ்சுக்கோ போகிறாங்க? வெறும் உங்களுடைய தலைமைத்துவம் 3.5 நிமிஷம், அவ்வளோதான் லீடர்ஷிப்பு. சலாம் கொடுத்தவொடனே நீ வேற நான் வேற, துண்டாக ஓடிடுவாங்க. இந்த 2 ரக்காத் இமாம்களுக்கு என்ன தெரியும் சமுதாயம்னா என்ன, சமுதாயத்துடைய லீடர்ஷிப்னா என்னன்னு எப்படி நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் நிலைமையை பார்த்துங்க தௌஹீதுடைய. இப்போது பெரும்பான்மை சமூகம் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? குருட்டுத்தனமாக தான் இஸ்லாத்தை நம்புகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதியாக நாம் நம்பியிருந்தால் இன்றைக்கி ரசூல்லாவை இந்த உலகம் தேட வேண்டிய அவசியமே இருக்காது.
கண்டிப்பாக ரஹீக்கு பப்ளிகேஷன் நிறுத்திருக்கணும், பிரிண்ட்டு நிறுத்திடணும், குரானு பிரிண்டிங்கு நிறுத்திடணும். இதெல்லாம் பிரிண்ட் அடிக்கிறது என்றைக்கு நிறுத்தப்படுதோ அன்றைக்கி தான் நம்ம இஸ்லாத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கோன்னு நம்மளை பார்த்து இஸ்லாம் கற்றுக்கணும். அதுதான் எல்லாம் இங்கே இது நான் வந்து கூட்டுத்தனமாக நம்புகிறேன். இன்னி மட்டும் இல்லை, ரசூலா காலத்துலேயும் இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம். எதுக்காக சாதாரணமாக இந்த பொலியை வந்து நம்ம சொல்லலை. எல்லாம் சொல்கிறான், இந்த நயவஞ்சகர்கள் உம்மிடம் வருகின்ற போது நபியை கூறுகின்றனர், நிச்சயமாக நீர் அல்லாவின் தூதராவீர் என நாங்கள் சாட்சியம் அளிக்கின்றோம் அப்படிங்கிறான். யார்? இந்த முனாஃபிகள் வந்து. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நீர் அவனுடைய தூதர்தாம் என்பதை அல்லாஹ் நன்கறிவான், ஆனால் இந்த நயவஞ்சர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியம் அளிக்கிறான். இவன் பொய் சொல்கிறான். எது? அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு இவன் பொய் சொல்கிறான். நம்பாத, திருட்டு பையன். இவன் சொல்கிறத நம்பாதங்க. யார் சொல்கிறது? முஸ்லீம் சொல்கிறத நம்பாத. இவன் நம்புறதுனாலேயே உனக்கு பிரச்சனை. இவன் உன்னைய ரசூலுங்கிறான் பார், அதான் பிரச்சனையே. இவன் போய் உன்னைய ரசூலுங்கிறான் பார், இவன் போய் உன்னை என் தலைவருங்கிறான் பார். தலைவன் தொண்டன் இப்படி இருக்கான்னா அப்போ தலைவன் எவ்வளோ மட்டமாக இருப்பாங்கன்னு தான் நினைப்பேன். ஸ்டூடெண்ட் இவ்வளோ வீக்காக இருந்தாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, போனால் இப்படி இருக்கீங்க, இவர் தான் நம்ம ட்ரைனருங்க. முதல்ல இவனை அடிக்கணுங்க. ட்ரைனரை பாரு, ட்ரைனர் அவன் இவன். ஏன்டா இதுதான் ட்ரைனிங்கா? லட்சணம் இல்லைங்க. அது என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க? நைட்டு ஒரு அரை கிலோ குலாப் ஜாமுன் சாப்பிட சொன்னேன், மத்தியானம் 1.5 கிலோ பிரியாணி வாங்கி நீ ஏன் மிச்சம் வைக்காமல் சாப்பிட சொன்னேன். அது வாங்கும்போது வேற சூப்பை சொன்னேன் நான். என்ன சூப்பி சாப்பிட்டா அதில் பறக்கத்துக்கிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதான் சொல்கிறேன். இப்போ ட்ரைனருக்கு தான் திட்டு விழுவும். அப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து கம்பு சுற்றுறன்ட்டு வில்லு ஒன்று என்னடா டே இந்த போட்டிக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லைங்க, எங்கள் ட்ரைனர் இதுதான் சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? ஒன்றை சொல்லக்கூடாது, அவன் ட்ரைனரை சொல்லணும். அப்படி தான். இப்போ ஒலிம்பிக்கில் போனால் என்ன நடக்கும்? பயிற்சியாளர் தான் கழுவி ஊற்றுவாங்க. இவர்கள் தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். சத்தியமாக நாங்கள்லாம் முஸ்லீம்கள் தான் சொல்லி இவனுங்களே சொல்லிக்கிறானுங்க. ஆனால் உண்மையில் அவங்க முஸ்லீம் இல்லை. இவ்விதமாக அல்லாவின் வழியிலிருந்து தாங்களும் விலகி இவங்களும் இல்லை, இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து பிற மக்களையும் அதில் செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். இவர்கள் செய்து கொண்டிருப்பவை எத்தனை மோசமான செயல். இவங்க ஃபாலோயர்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்குள்ளே பண்ணிட்டு இருக்கிற ஃபித்னாவை பார்த்தீங்கன்னா, இவன் அனைத்துக்கும் காரணம் இவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்னர் நிராகரித்து விட்டது தான். இதனால் அவர்களின் உள்ளங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. இனி இவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. ஈமான்னா என்ன, குஃபுர்னா என்ன, டெஃபினேஷனே தெரியாது. நீர் இவர்களை பார்த்தால் இவர்களின் உடலமைப்பு உமக்கு கம்பீரமாக, இவன் ட்ரெஸ்ஸை பாரு, இவன் தாடியை பாரு, இவன் தொப்பியை பாரு, இவன் அத்தரை பாரு, இவன் சுர்மாவை பாரு. இவர்கள் பேச ஆரம்பித்தால் நீர் இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இவர் மட்டும் வாயை திறந்தானுங்கண்ணா, ஐயே எங்களுக்கெல்லாம் உலகப்பற்று கிடையாதுங்க, ஐயே எங்களுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் நாங்கள் இப்படி நம்புகிறோங்க பேசுவோம். ஆனால் உண்மையில் இவர்கள் சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ள மரக்கட்டைகளை போன்றவர்கள் ஆவார். இவர்கள் ஒவ்வொரு உரத்த ஓசையையும் தங்களுக்கு எதிரானதாக காண்கின்றனர். எல்லா பயமும் இவனுக்கு தான் இருக்கு. காங்கிரஸ் வந்துருமா, வந்தால் கூட அமைச்சர் பதவி நமக்கு தராமல் விட்டுருவானுங்களோ, என்ன பண்ணுறது, 2 சீட்டு தான் கொடுத்தேன், கொடுத்த சீட்டாக ஜெயிச்சிடலாம், என்ன பண்ணுறோம், எல்லா ஆபத்தும் நமக்கு தான் வந்திருக்குது, எல்லாம் சிஏஏ நமக்கு எதிராக தான் வந்திருக்குது, இதுவும் நமக்கு எதிராக தான் இருக்குது, எல்லாமே நமக்கு எதிராக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறான். இவர்கள் கடும் பகைவர்களார். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் கடும் பகைவர். இஸ்லாத்துக்கு இன்னைக்கு நாம தான் கடுமையான பகைவர்கள். இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். இவங்க விஷயத்தில் நீ ஜாக்கிரதை. இவங்களை எப்படி டீல் பண்ண முடியும்? முஸ்லீம்னும் டீல் பண்ண முடியாது, முஸ்லீம் இல்லைன்னும் டீல் பண்ண முடியாது. அதான் மௌலானா மொழி சொல்லுவார். ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொள்கையை ஆரம்பித்து கூட சொல்லிடலாமாட்டிருக்குது. ஆனால் இருக்கிற பழைய கொள்கை, ஒர்க் அவுட் ஆன கொள்கையை எடுத்து சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணாமல் சில பேர் அவங்க உட்காந்துட்டு இருப்பான் தண்டத்துக்கு. அவன் வந்துட்டு என்னம்மா அவங்க கூட சேர்ந்துருவான். அவன் நீங்கள் கழிக்க விட்டாலும் என்ன முஸ்லீம் துரத்துறம்பான், என்ன சேர்த்து நீங்களாலும் இவன்லாம் ஒரு ஆளாம்பான். அவன் ஊரில் இருக்கிறவன் இவன் வச்சாலும் பிரச்சனை, வைக்கலைனாலும் பிரச்சனை. இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய டிராபேக்கை இவங்க தான். அதில் அல்லாஹ் சொல்கிறான், இத்தகையவர்கள் தான். இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். இவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இவங்க முஸ்லீம் இல்லைன்னாலும் ஊருக்குள்ளே போய் ஃபசாத் பண்ணுவானுங்க. இப்போ நம்மளை கேட்பாங்க, ஸோ நம்பிக்கை கொண்டு குஃபுரு, எங்கே நாங்கள் குஃபுருக்கு வந்தோம், அப்போ நாங்கள்லாம் காஃபிரா, நான் கறி வெட்டினா சாப்பிட மாட்டியா, எங்கள் ஜனாதா தொழுகையில் நீ கலந்துக்க மாட்டியா, என் பின்னாடி நின்று தொழுக மாட்டேன், இத்தனை நெக்ஸ்ட் ஃபத்வாலாம் போட்டு
இவங்க கேட்பாங்களா சீசருக்கு காசு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்பாங்க, ஈசான வீட்டை கேட்ட மாதிரி. இப்போ நம்ம ஃபத்வா கொடுத்துட்டோம்னா ரோமர்கள்ட்ட வந்து போட்டு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நம்மளை செல்லுவில் அரைஞ்சிருவாங்க. இவங்களுக்குள்ள நடுவில் பூந்து நம்ம தாவா செஞ்சுட்டு உசுரோட வெளியே வர்றது பெரிய சாதனை. அதான் சொல்கிறேன், அல்லாஹ் இவர்களை நாசமாக்கட்டும், இவர்கள் எங்கே திசை மாறி சென்று கொண்டிருக்காது. இது 63ஆம் அத்தியாயத்தில், வாருங்கள் அல்லாவின் தூதர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி இறைஞ்சுவார் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், வாங்கடா தௌபா செய்யலாம், இனிமையாவது இஸ்லாத்தை ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம், வாங்கடா திருந்தலாம், எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து திருந்தலான்னு கூப்பிட்டா தங்களுடைய தலைகளை திருப்பி கொள்கிறாங்க. இதுக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதேங்கிறாங்க. மேலும் இவர்கள் பெரும் ஆணவத்தால் வராமல் நின்று விடுவதே நீர் காண்பு. இவங்க திமிர் இருக்கு பேர், 4 அஜி செஞ்சுருக்கேன், இனிமேல் புதுசாக களிமா சொல்கிறதா யாருக்கிட்ட? நான் எத்தனை பேருக்கு வந்து என்ஓசி வாங்கி கொடுத்து களிமா சொல்லி சுண்ணத்துக்கு இது பண்ணி விட்டு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன இஸ்லாத்துக்கு மறுபடியும் வர சொல்கிறியா? நபிய நீர் இவர்களுக்காக பாவ மன்னிப்புக்கு இறைஞ்சினாலும் இறைஞ்சாவிட்டாலும் இவர்களை பொறுத்து சமம் தான், நீ மறுமையில சஃபாத்து பண்ணுங்க, அவ்வளோ கௌசரில் தண்ணியை கேளுங்க, நீ எதை கேட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அல்ல போங்காட்டம் இது, இவங்களுக்கெல்லாம் நான் தரமாட்டேன். அல்லாஹ் இவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், பாவிகளான மக்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்டுவதில்லை. அதனால தான் நமக்கு எந்த டைரக்ஷனில் பிரயாணம் பண்ணணுங்கிறதே நமக்கு தெரியாது. அதான் பிகே அவர் சொல்கிறாருல, எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது, ஆனால் இந்த முஸ்லீம் பயல்களுக்கு கொள்கையே கிடையாது. துனியா லெவலில் கூட நமக்கு ஒரு கொள்கையே கிடையாது, புரியுதுங்களா? அப்போ இதுதான் நம்முடைய பொசிஷன், இதுதான் உண்மை. இதை நம்ம உணரலைன்னு வச்சிங்க, இது வந்து ஆல்ரெடி டூ லேட், இது கடைசி வாய்ப்பு. இது நான் சொல்கிறது கடைசி வாய்ப்பு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இன்னும் வந்து நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோட நீங்கள் உங்களுடைய அந்த அணுகுமுறையை சரிப்படுத்தாவிட்டால், இதே கடும் போக்கோட நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தீனுக்கும் ஆக மாட்டீங்க, துனியாவுக்கும் ஆக மாட்டீங்க, எங்கேயுமே நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க. அது அடி பயங்கரமாக விழுவும். இப்படி மொத்தமாக வந்து ஒரு கூட்டத்தை சொல்லாமன்னா மெஜாரிட்டி என்ன இருக்கோ அதுதான் சொல்ல முடியும். மைனாரிட்டி விதிவிலக்கானவர்கள் அது தனி. இந்த பூமியில் ஒரு படை புதையும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆயிஷான்னு கேட்குறேன், அப்போ நல்லவங்க இருப்பாங்களே? இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நல்லவங்க இருந்தா என்ன, மெஜாரிட்டி என்னவோ அதுதான். ஆனால் அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மறுமையில் அல்ல கூலி விட்டுருப்போம். இப்போ காசால பாம்பு போட்டாங்க, 4 குடிகாரன் அதில் செத்துருப்பான், தொழுகாதவன் 4 பேர் 50 பேர் அதில் இருக்க தான் செய்வான். அவன்லாம் எல்லாம் கேட்டால் சயீதுன்னு ஆயிடுவானா? அவனை வந்து சயீத் கணக்கில் தான் புதைச்சிருப்பாங்க, மொத்தமாக அள்ளி அப்படியே புதைச்சிருப்பாங்க. சயீதுக்கு என்ன கணக்கு? ஜனாசா தொழுகை கிடையாது, கஃபன் கிடையாது, அப்படியே தூக்கி அப்படியே புதைக்க வேண்டியதான். அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது, குளிப்பாட்டுதல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே கொண்டு போய் புதைக்க வேண்டியதான். அப்போ அந்த கேட்டகரியில் குடியாரனும் போயிருப்பான். அவன் மறுமையில் என்னத்தை பண்ணானோ அது எல்லாம் அவனை டீல் பண்ணிக்குவான். அதனால் நம்ம ஓவராலாக பார்க்குறோம், உம்மத்துடைய கேரக்டர் தப்பாக இருக்குது, அதைத்தான் முஸ்லீம் சரியில்லை. அதனால் நாம் இன்னைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை குறை சொல்லும் இடத்தில் நாம் இல்லை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குங்க. அவனுக்கு ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமும் நாம தான். நம்ம இஸ்லாமுன்னு சொல்கிறோம், நாம் முஸ்லீம்னு சொல்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறோம். அதனால தான் அவனுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறான். முதல்ல அவங்க மேலே பரிதாபப்பட்டு முதல்ல நீங்கள் சரியான இஸ்லாத்தை படித்து, இன்றைக்கி நீங்கள் ஓவராக படிக்கணும். அவங்கள படிக்க சொல்கிறீங்களா இஸ்லாமு, நீங்கள் படிச்சிங்களா முதல்ல? அதான் கேள்வி நம்ம பார்க்க வேண்டியது. குரானை சரவணன் பரமானந்தம்க்கு படிக்க ரெக்கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் குரானை படிச்சிருப்போமா? ஃபுல்லாக படிச்சிருப்போமா? அட்ட தெரியுமா? ஒரு ஆயத்தோட விளக்கம் தெரியுமா? அப்புறம் என்னத்துக்கு போய் அவரை போய் ஆய்வு செய்ய சொல்கிறீங்க? அப்போ அதுதான் இது இங்கே அதுக்கு சில எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தில் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஒரு ஹதீஸில், நெருங்கி விட்ட ஒரு தீமையின் காரணமாக அரபுகளுக்கு கேடுதான். இன்று யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரின் தடுப்பு சுவரிலிருந்து இந்த அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளது. அப்போது அன்னை ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அப்போது நல்லவர்கள் நம்மிடையே இறக்கும் போதுமா நமக்கு அழிவு ஏற்படும்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆம், தீமை பெருத்து விட்டால். இன்றைக்கி தீமை தானே டாமினேஷனில் இருக்குது. இன்றைக்கி தொழுகிற முஸ்லீம் ஜாஸ்தியா, தொழுவாத முஸ்லீம் ஜாஸ்தியா? குரான் ஓதாத முஸ்லீம் ஜாஸ்தியா, குரான் ஓதாத முஸ்லீம் ஜாஸ்தியா? யார் எங்கே ரேஷியோவில் எங்கே இருக்கிறாங்க? இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுற முஸ்லீம் ஜாஸ்தியா, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாத முஸ்லீம் ஜாஸ்தியா? புர்கா போடுற முஸ்லீம் ஜாஸ்தியா, புர்கா இல்லாதவர்கள் ஜாஸ்தியா? வட்டி வாங்குறவங்க ஜாஸ்தியா, வட்டி வாங்காதவன் ஜாஸ்தியா? ரேஷியோ எடுத்து பாருங்கள், ஜாஸ்தி இந்த பக்கம் இருக்கும். அதனால் டோட்டலாக இன்றைக்கி முஸ்லீம்கள் சரியில்லைன்னு தான்
ஒன் வேர்டில் சொல்லணும்னா இப்படி தான் சொல்ல முடியும். அப்போ அதை வச்சு நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம், முஸ்லீம்கள் குருட்டுத்தனமாக நம்புகிறாங்க அப்படின்னா நாங்களுமா? அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டிங்கன்னா எனக்கு பதில் தெரியாது. நீங்கள் எப்படி நம்புனீங்க, என்ன உங்கள் நம்பிக்கை எவ்வளோ நீங்கள் செயல்பட்டீங்கிறத பொறுத்து, எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்கிறத பொறுத்து இல்லை, உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குங்கிறத பொறுத்து இல்லை. இந்த சப்ஜெக்ட்டும் சொல்கிறேன், ஏதாவது ரசூலோட மிஷனை கண்டுபிடிச்சிட்டோம், இக்காமத்தை தீன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? 2 கடை 4 கடை ஆக்கிட்டீங்களா? வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் இப்படி போயிட்டுருக்கா? அப்போ வெயிட் பண்ணுங்க, கான்ட்ரிபியூஷன் இங்கே இருக்கணும். அப்போ இது புகாரில் 7059. அப்போ நம்முடைய பாவம், மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைச்சது. அல்லாஹ் இது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் குரானில், அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் இறக்கி அருளிய சட்டங்களை எவர்கள் மறைக்கின்றார்களோ, மேலும் இம்மையின் அற்ப லாபத்தில் அவற்றை விற்கின்றார்களோ, அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதனையும் நிரப்பிக்கொள்வதில்லை. இன்னும் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். பாவ மன்னிப்பும் கிடையாது, பேச்சுவார்த்தையும் கிடையாது. மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கு. அப்படியே கேள்வி கணக்கு இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி கேள்வி கணக்கு இல்லாமல் நரகத்துக்கு போகிற ஒரு கும்பல் இருக்கு. இது யார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறைக்கிறது. யார் அது? நாம தான். இப்படியெல்லாம் சட்டம் நீங்கள் போய் ஒரு நம்ம டிவி சேனலில் இதில் வரும் டாக்ஸில் பேசுகிறோம், சில விஷயங்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க, என்ன இஸ்லாம் பற்றி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு அவன் கேட்டான்ல, அதுதான் நம்ம மறைச்சது. அதுதான் நம்ம மறைச்சது. நம்ம சோர்ஸ்களை பயன்படுத்தணுமா? சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் நம்ம பயன்படுத்தணுமா? முஸ்லீம் பேச்சாளர்கள் திறமையாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, ஆனால் வேற வேற மாற்று சித்தாந்தங்களுக்கு வக்காலத்து வாங்கி நம்முடைய மீடியாவில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மீடியாவில் இஸ்லாத்துடைய பிரதிநிதியாக நின்று இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு தமிழில் யாராவது எனக்கு தெரிஞ்சா யாரும் இல்லை. மீடியாவில் போய் நம்முடைய ரெப்ரசன்ட் இஸ்லாத்துடைய ஸ்போக்ஸ் பர்சனாக யாராவது நின்று பேசிகிட்டு இருக்காங்களா? படிச்சுட்டா அந்த பக்கம் போயிடுறாங்க. ஒரு லெவல் வந்துட்டாங்களே என்ன பண்ணிடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு அங்கே தான் இடம் இருக்குது. அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு அங்கே தான் கிடைக்கும், அவன் படித்த டாக்டருக்கு அவனுக்கு தலைமை மருத்துவ பதவி அங்கே தான் கிடைக்கும், வக்கீல் வழக்கறிஞர் அணியில் நிர்வாகியை நீ அங்கே தான் போட முடியும், அவனுக்கு தான் சீஃப் ஜஸ்டிஸாக நீ நியமனம் பண்ண முடியும். அதனால் அங்கே போய் நின்று எதுக்காக? இம்மையின் அற்ப லாபங்களுக்காக. அப்போ தான் சிறுபான்மையினை அணிக்கு வந்து லீடர்ஷிப் கிடைக்கும். எல்லாம் போய் சேர்றாங்க. இன்றைக்கி எல்லாம் போய் கொஞ்சோண்டு ஸ்கில் இருந்தால் கூட அந்த பக்கம் போயிடுறாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் போயிடுறாங்க. ஃபான்ஸ் வியூ, இது வியூ, குப்பாண்டி வியூ, இந்த வியூ, அந்த முஸ்லீம் எல்லாம் முசீபத்துங்க. என்ன ஸ்கில்லெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. முஸ்லீம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேறு எதில் இருக்கிறாங்க? வேறு என்ன? வேறு இஸ்லாத்துக்கு என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க? அல்லாஹ் கொடுத்தவங்க அறிவு ஆற்றல் எல்லாம் இதுதானா? இதுதான் ரசூலா உங்களை பார்த்து ஹவுலுல் கௌசரில் தண்ணி எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள்லாம் மீறி அவரான் ஒருத்தன் பேசுனேன், இவன் பேசுகிறேன் நான் முறையை பாரு, இவன் பேச ஆமாண்டா படிக்கல, அப்படி தான் பேசுவேன், படிக்காத பட்டி காட்டான், நான் அப்படி தான் பேசுவேன், ஆனால் அக்கறையோடு பேசுகிறேன்ல, அவ்வளோதான் வரும். உனக்கு மெச்சூரிட்டிக்குலாம் பேசு, வா வந்து பேசு. நீ பேசுனா நான் ஏன் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன்? நான் வந்து உட்காடுறேன், உனக்கு எடிட்டிங் வேலையை நான் பண்ணி தரேன், வா. வேலையை விட்டு வந்து உனக்கு அசிஸ்டண்ட்டாக நான் வேலையை உட்காடுறேன், வா. வரலைன்னா கூப்பிடு. எனக்கு இதே சப்ஜெக்ட் குரானுடைய சப்ஜெக்ட் நீ எடுத்து பேசு, நான் நீ ஒரு கட்சி நடத்து, நான் தொண்டனா வரேன். நீ மாநாடு நடத்தினா அதுக்கு நான் போஸ்டர் ஓட்டுறேன். நான் வரலைனாக்கள் 24 hours நான் ஃப்ரீயாக வேலை செய்கிறேன், வந்து அங்கேயே தங்கிக்கிறேன். நீ கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நான் தங்கிக்கிறேன். எனக்கு நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கூட எனக்கு வேண்டாம். என்ன மினிமம் லெவல் சம்பளம் கூட நான் வேலை செய்கிறேன். என்ன நீ கொடுக்குற காசுக்கு மேலே வேலை செய்கிறேன் நான். என்னால் முடியுமோ வேலை செய்கிறேன். ஆனால் யாரும் அப்படி ஒரு இதே இல்லையே, அப்படி ஒரு யூனிட்டே இல்லையே, அப்படி ஒரு கிரவுண்டே இல்லையே. நீங்கள் நினச்சா கூட வேலை செய்கிறதுக்கு எந்த பிளாட்ஃபார்மும் இல்லையே. அப்படி கொஞ்சம் திறமை இருந்தால் கூட துனியா பகலில் போகிறீங்க. அகாடமி ஒரு திறமை இருக்குது, பிஸ்னஸ் புதுசாக எப்படி தொடங்குவது போகிறாங்க. இப்போ இங்கே யாரும் என்னென்னா மைண்டே இல்லைங்க. என் திறமையை நான் என் துறையில் தான் காட்டுவேன், நான் வேறு எதுலையுமே காட்ட மாட்டேங்கிறேன். அப்போ நீ உன் துறையில் எவ்வளோ சாதிச்சியோ அவ்வளோ டேமேஜ் ஆக போகிறேன்னு அர்த்தம். நீ எவ்வளோ மேலே போனியோ அவ்வளோ நாசமாக போகிறேன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இங்கே பங்களிப்பு இருக்கும். இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்பிற்கு பதிலாக தண்டனையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். நரக வேதனையை சகித்து கொள்ளும் இவர்களின் துணிவு எத்தனை வியப்புக்குரியது. என்ன தைரியசாலிடா ஆளுங்க நீங்க.
நரகத்தையே சகிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறான்ல. இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாஹ் முழுக்க முழுக்க சத்தியத்துடனேயே வேதத்தை இறக்கியிருந்தும் வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் தம்முடைய பிணக்குகளில் மூழ்கி வெகு தூரம் சென்று விட்டனர். நம்ம தகராறுல அடிச்சுக்கிட்டு உள்ள பாலிடிக்ஸ், இதுக்குள்ள பாலிடிக்ஸ், இங்கே எல்லாம் ஒன்றா ஒரு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு 90s 80s. இகாமத்தீன் தூய்மையாக சொல்லப்பட்டது. அதுக்குள்ளே ஒரு உருது லாபி இருந்திருக்கு, ஒரு தமிழ் லாபி இருந்திருக்கு. அதில் வந்து யார் வந்து ஸ்டாரு, யார் வந்து ஃபஸ்ட்டு கிரேடு, யார் லீடராக பார்க்குறது, யார் பின்னாடி திரள்வது, இதெல்லாம் போய் 4ஆக போய் 5ஆக போய் கடைசியாக போய் நாசமாக போய் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் அப்படியே டைல்யூட் ஆகி இன்றைக்கி தாவா வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம தான் காரணம். இப்போ இன்னைக்கு இப்போ இதில் நமக்கு வந்து சரவணன் பரமானந்தம் வந்து இவர் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னு சொன்னோன்னு டக்குன்னு நமக்கு கோவம் வருது. அவர் எதை வச்சு நம்ப சொல்கிறீங்க, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மக்காவில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு நேராக அடுத்து என்ன நடக்குது, தாயிஃபுக்கு போகிறாங்க. இங்கே அடைக்கலம் கொடுத்துட்டு இருந்தது யார்? அபு தாலிப் அவங்க கொடுத்தாங்க. அவங்க மௌத் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்த தலைவர் அபுலஹப் வந்துட்டான், தரமாட்டேங்கிறான். பனு ஹாஷிமுடைய அந்த பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டது. இப்போ என்ன ஆயிடுச்சு, வெளியே போகிறாங்க. வெளியே போய் மதியம் அங்கே தேடுறாங்க, தாயிஃபில் ஏதாவது கிடைக்க மாட்டேன். அங்கே போனால் என்ன சொல்கிறான், மேலும் இவர்கள் கூறுகின்றனர், இக்குரான் இவ்விரு ஊர்களில் உள்ள பெரிய மனிதர்கள் எவரேனும் ஒருவர் மீது இறக்கி அருளிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இந்த ஊருக்காரங்க என்ன கேட்குறான், என்ன பெரிய பெரிய பிரமுகர்லாம் விட்டு போட்டு இருக்கிற அதில் மதிப்பில்லாத ஒருத்தராக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு போய் இந்த மாதிரி இது வந்திருக்காங்களே அப்படி அவங்க 2 பேர்கிட்ட போய் பேசுகிறாங்க. 3 குலத்தார்கிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ரஹீக்கில் வருது. நபித்துவத்தின் 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து 60 மைல் தொலைவில் உள்ள தாயிஃபிற்கு சென்றார்கள். அவர்கள் தங்களது அடிமையை ஸைத் இப்னு ஹாரிசாவையும் கால்நடையாக அழைத்து சென்றார்கள். திரும்பும் போதும் கால்நடையாக திரும்பி வந்தார்கள். வழியில் இருந்த ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கப்பட்டும் அக்கூட்டத்தார் எவரும் இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளது. ஒவ்வொரு பார்க்குற ஆள்கிட்ட எல்லாம் பேசிட்டு போகிறாங்க. யாரும் ரசூலுல்லாவை அரவணைக்கிறதுக்கு தயார் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றடைந்த போது அங்கு வசித்து வந்த சகீஃப் கூட்டத்தாரின் தலைவர்களும் அம்ரு இப்னு உமைரா சகஃபி என்பவனின் பிள்ளைகளுமான அப்துல் யாலில், மசூது, ஹபீப் இந்த 3 சகோதரர்களிடம் சென்றார்கள். அவர்களிடம் இஸ்லாத்தை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரினார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன், உன்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியது உண்மை என்றால் நான் காபாவின் திரைகளை கிழித்து விடுவேன் என்று கூறினான். நீ எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்னா அப்படிப்பட்ட அல்லாவே எனக்கு தேவை. போயும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரா? எவ்வளோ கேவலமாக எடை போடுறான் பாரு. மற்றொருவன், அல்லாஹ்வுக்கு உன்னை தவிர நபியாக அனுப்ப வேறொருவர் கிடைக்கவில்லையா என்று கேட்டான். இப்படி கேட்டவனு மறுபடியும் அவங்களுக்கு தங்கமே தான் மேலே ரசூலுல்லாஹ் இப்படி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னிடம் ஒருபோதும் பேச மாட்டேன். அப்புறம் 3வது ஒருத்தன் எனக்கு என்ன சொல்கிறான், என்கிட்ட பேசுகிற அளவு கூட நீ ஒர்த்து கிடையாது. எல்லாம் யார் உள்ளே விட்டது அப்பாயின்மெண்ட்டே என்ன நீ கணக்கு வச்சுங்க பிஏ கூப்பிட்டு, என்னடா இல்லைங்க உங்களை பார்க்க வந்தாங்கன்னா உள்ளே விட்டுருவியா, அறிவில்லை இல்லைங்க, இல்லை மக்காலேருந்து வந்தார், இல்லை ஏதோ பெரிய குறைசி தலைவர்னு நினச்சிட்டேன். தலைவர்னு பார்த்தா தெரியலையா? அந்த லெவலில் ட்ரீட்மெண்ட் நடக்குது ரசூலுல்லாஹ்வுக்கு. இதெல்லாம் நம்ம எங்கேயாவது போய் நம்ம பணக்கார எங்கேயாவது போய் அதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா இது தெரியும். இதோடைய இது எப்படி இருக்கும், அந்த சீன் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை. அப்போ அவங்க சொல்கிறாரு, அந்த ஆள் என்ன சொல்கிறான், நீ உண்மையில் தூதராக இருந்தால் உனது பேச்சை மறுப்பது எனக்கு மிக ஆபத்து. உண்மையிலே நீ அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தீங்கன்னா நான் நாசமாக போயிடுவேன். நீ அல்லாஹ்வின் மீது பொய் கூறுபவனாக இருந்தால் உன்னிடம் பேசுவதே எனக்கு தகுதி அல்ல. இப்போ நீ அல்லாஹ் மேலேயே பொய் சொல்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். உடனே ரசூலா வந்துடுறாங்க. வந்த உடனே மலக்குகள் 2 பேர் வர்றாங்க. அதுக்கப்புறம் அடியெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் மலக்குகள் கேட்குறாங்க, இந்த 2 ஊர்களையும் வந்து நம்ம அழிச்சிருட்டா அப்படின்ட்டு. அவர் ரசூலா என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு வாட்டி தான் நான் கேன்வாசிங் போனேன், ஜஸ்ட்டு ஒரு வாட்டி தான் நான் கேன்வாசிங் போனேன். நம்ம ஒரு வாட்டி கூட சரவணன் பரமானந்தத்துக்கு கேன்வாசிங்கே பண்ணலை.
நம்ம ஒரு வாட்டி கூட தமிழ் பொக்கிஷம் கிட்ட 1 to 1 பேசலாம். நான் பேசியிருக்கேன். தமிழ் பொக்கிஷம்கிட்ட அவர் சகோதரர் விக்கிட்ட பேசியிருக்கேன். அற்புதமாக பேசுகிறாரு. ஃபோனில் பேசி பாருங்கள், அருமையாக பேசுகிறாரு. அவர்கிட்ட நான் கேட்குறேன், ஏங்க இந்த மாதிரி இந்துத்துவா வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் நிலைப்பாடு. ஆனால் இந்த அநியாயத்தை, அந்த பல்கிஸ் பானு விஷயத்தை நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை தப்பு. ஆசிஃபாவை பண்ண அநியாயத்தை சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை தப்பு. இனப்படுகொலை பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை அதெல்லாம் தப்பு. அப்புறம் என்ன, வேறு யார் சங்கினா யார்? அதெல்லாம் சரின்னு யார் பேசுவாங்க தெரியுமா? ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்கள் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க இங்கே குஜராத்தில் கலந்துச்சு, ஏன் தமிழ்நாட்டில் அங்கே நடக்கலையாம்மா? இங்கே ஆசிஃபா கொல்லப்படலன்னு ஏன் இங்கே வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு பொண்ணு கொல்லப்படலையாம்மா? அதை மேட்ச் பண்ணுவாங்க. இதுதான் சங்கித்தனம். இவங்க இப்படிலாம் பேசலை, இவங்கெல்லாம் எதிர்த்து தான் குரல் கொடுக்குறாங்க. இதில் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த கூட்டத்து மேலே ப்ளேம் பண்ணுவோம். தாயிஃபுடைய அந்த மக்கள், அது போகிற வழியில் மறுத்தவங்க, நான் ஒரு அல்லாவுடைய ரசூல்னு கூட பார்க்காம படுபாவிங்க என்ன போய் பொய்யன்னுட்டாங்க. நான் வாழ்க்கையிலே பொய் பேசுனதில்லை, நம்ம வாழ்க்கையில் உண்மை பேசுறதில்லை, நாம் சொல்கிறத நம்பணுமா? உள்டாவாக இருக்குது. அப்படியே நம்மளை வச்சு இஸ்லாத்தை வந்து நல்ல பேர் நல்ல மார்க்கம் அல்லாவுடைய தூதர்னு நம்பணும். எப்படியே நம்புவோம்? இப்போ துவா கேட்குறாங்க பாருங்கள் ரசூல்லா. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தாவானா என்னன்னு தெரியுது. ஐயா என்ன ஆட்டம்டா போட்டிருக்கிறோம் கடந்த காலங்களில், எல்லாம் அதை மன்னிக்கணும். இனிமேல் இந்த தெனாவட்டோட தாவாவே பண்ணக்கூடாது. கேட்குறாங்க பாருங்கள் அல்லாவே, எனது ஆற்றல் குறைவையும் எனது திறமை குறைவையும் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன். என்னை இவங்க டம்மி பீஸாக பார்த்தாங்க இல்லையா, அது ஏன் மிஸ்டேக் தானே. நான் சின்ன வயசுலேயே படிச்சிருந்தா, நான் சின்ன வயசுலேயே ஒரு பெரிய வியாபாரியாக இருந்திருந்தா, இவங்க மதிக்கிற அந்த அந்தஸ்தில் நான் இருந்து இஸ்லாத்தை சொல்லியிருந்தா, புரியுதா இல்லையா? வெறும் வந்து உண்மை பேச மட்டும்தானே எனக்கு தெரியுது, எனக்கு எழுத படிக்க தெரியல. என்னுடைய இந்த குறை இல்லை, இது என்னுடைய குறை தானே, அது கரெக்டு தானே. உலகத்தையே லீட் பண்ண போகிறேன் வாங்கன்னு கூப்பிட்றேன். என்ன உனக்கு ஒரு லெட்டர் வந்தால் படிக்க தெரியாது, எனக்கு என்னத்தை போய் உலகத்தை லீட் பண்ண போகிறேன்னு கேட்குறான். கரெக்டாக தானே கேட்குறான். இதுக்கு நான் தானே பொறுப்பு எல்லாம் கேட்குறேன். இப்போ நம்ம கேட்குறோம்ல, நமக்கு என்னங்க பண்ணுறது, எங்களுக்கு தாவா பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஸ்கில் இல்லை. ஸ்கில்லெல்லாம் அதுவாக வராது. சரியா? இங்கே ரசூல்லா யார் மேலே பழி போடுறாங்க? நான் மதிப்பின்றி இருப்பதை. இப்போ என்னை என்ன சொல்கிறாங்க, படிக்கலைங்கிறாங்களா, பேசுகிற ஸ்லாங் சரியில்லைங்கிறாங்க. அப்போ யாரோட மிஸ்டேக்கா இல்லையா? மிஸ்டேக் தான். அதுவும் எவ்வளோ நானும் மாற்றுவதற்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கெங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடிட்டிங்கில் கட் பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் பேசுகிற ஸ்லாங்கு மாற்றுறோம். கான்ஷியஸ் இருக்கும்போது மாற்றுறோம், மறுபடியும் அவுட் ஆஃப் கான்ஷியஸ் போய் சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது மறுபடியும் தலை தூக்குது. அவன் இவனும் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் வருது. ஏன்னா குழந்தைலேருந்து அப்படி தானே வரும். சச்சின் செஞ்சுரி அடித்தாம்போம், விஜய் ஒரு ஃபைட்டு டான்ஸ் ஆடுறாம்பா இருப்போம். ஆனால் எல்லாம் சின்ன சின்ன குழந்தையிலேருந்தே பெரிய ஆளுக்கு மரியாதை கொடுக்காமல் பேசியிருப்போம். அந்த வயசு அந்த பெருசாகும்போது என்ன நடக்கும்? பெருசானாலும் அந்த அந்த பழக்கம் வரும். ஆனால் பாருங்கள், அந்த மீடியாவில் அந்த அந்த ஒரு வளர்ப்பு ஒரு சூழல் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவர் இவர் அப்படிம்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கிற எல்லாரும் அவன் வந்தான், விளையாட்டுத்துறையில் இருக்கிற எல்லாரும் அவன் வந்தான். புரியுதா? எல்லாருமே அவன் வந்தான். நம்ம வயசு என்ன, அவர் வயசு என்ன, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். மாரிதாஸ் இப்படி சொல்கிறாருலாம் சொல்ல மாட்டோம். மாரிதாஸ் சொல்கிறான் சங்கிம்போம், ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாம்போம். நமக்கு அறிவு அவ்வளோதான். அதெல்லாம் என்ன ஆகுனா பேட் இம்பேக்ட் ஏற்படுத்தும். அப்போ இது மாதிரி நான் பக்குவம் இல்லாமல் இருக்கிறது, இது என்னுடைய மிஸ்டேக்கு. அதனால் தாவா வந்து போய் சேர மாட்டேங்குது. அதுக்கு நீ என்னை குற்றம் பிடிச்சிடாத. அதெல்லாம் சொல்கிறேன், என் மீது உனக்கு கோபம் இல்லை என்றால் நான் இதை பொருட்படுத்த மாட்டேன். என் மேலே எதுவும் கோபம் இல்லையே உனக்கு? ஏன் படிக்காமல் இருந்தா, ஏன் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் இருந்தா, ஏன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வளர்த்திக்காமல் இருந்தா அப்படின்னு என் மேலே உனக்கு கோபம் இல்லை. உனது திருப்தி என் மீது இறங்குவதிலிருந்து, உனது கோபம் இறங்குவதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாவே, பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது. இதை சொல்லிட்டு ரசூலா வராங்க. இப்போ சொல்லுங்க, இந்த அளவுக்கு துக்கப்பட்டு துயரப்பட்டு நீங்கள் நம்ம நிற்கிறோமா? ஒரு சொல் அவர் சொல்கிறாரு, உடனே அவரை போட்டு லெஃப்ட் ரைட்டு 900 கமெண்ட்டு. எத்தனையோ அவர் பதில் சொல்லுவார்.
அவர் வாட்ஸ்அப்பில் தனி இதில் பண்ணுறாரு. ஏன் உங்கள் ஆளுங்களை எப்படிங்க டீல் பண்ணுறீங்க, ஒன்றும் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்றது. ஒரே ஒரு வார்த்தையில் நீ இது தமிழ் பொக்கிஷங்கிறாரு. ஏன் 90% சப்போர்ட் பண்ணேன், 10% மாற்று கருத்து சொன்னவொன்னே தூக்கி வெளியே போட்டாங்க. அது தமிழ் பொக்கிஷம் சொல்கிறார். 90% ஒத்து போகுது உங்களோட. அது வீடியோவாக போட்டிருக்காரு ஒரு இடத்துல தமிழ் விதைகளில். 90% உடன்பட்டு பேசுகிறாங்க, 10% மாற்று பேசணுன்னு எதிரின்ட்டாங்க. எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அது முஸ்லீம்னு சொல்லலை, அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனால் எனக்கு தெரியாது யாரை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாரையும் பகைச்சிக்கிங்க உலகத்தில். அவனும் நமக்கு அப்புறம் கடைசியாக நண்பர்களை இங்கே வாங்கிறதுக்கு யாரும் இங்கே வந்து ரிஸ்க்கு, பகைச்சிக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாம் சொல்கிறான்ல, இதெல்லாம் கேள்வி, இதெல்லாம் கடந்து தான் நம்ம வரணும். எல்லாம் இது சொல்கிறான் பாருங்கள். இதில் 3ஆம் அத்தியாயத்தில், முஸ்லிம்களை உங்கள் உடைமைகளிலும் உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் அருளப்பட்டவர்களிடமிருந்தும் இணை வைப்பவர்களிடமிருந்தும் அதிகமான வேதனை தரும் பல வார்த்தைகளை நிச்சயமாக நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் பொறுமையும் இறையச்சமும் கொண்ட நடத்தையை வலுவாக கடைபிடித்தால் நிச்சயமாக இது ஊக்கமுடைய செயலாக இருக்கும். அவங்க திட்டுறாங்களா, பக்குவமாக டீல் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஈட்கா ஜவாப் பத்தர்ஸ், அதாவது செங்கல் எடுத்து அடித்தா நான் கருங்கல் எடுத்து அடிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிட்டன் கொடுக்காதீங்க. வேதம் அருளப்பட்டவர்களிடம் வேத கருத்துக்களை மக்களிடையே நீங்கள் பரப்பிட வேண்டும், அவற்றை மறைத்து வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியதை நீர் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். எனினும் அவர்கள் வேதத்தை தம் முதுகுக்கு பின்னே எரிந்து விட்டார்கள், மேலும் அதனை அற்ப ஆதாயத்திற்காக விற்றுவிட்டார்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எத்தனை தரம் கெட்டது. இப்போ இது நாம் பண்ணிட்டோம், அதுக்காக அவங்க திட்டுறாங்க. இஸ்லாத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை நாம் அன்பாக மட்டும்தான் எடுத்து சொல்லி திருத்தணும். அதை ஏன் நான் செய்ய மாட்டேங்கிற முஸ்லீம்களுக்குன்னா, நீ அது நமக்குள்ளே பேசுனா பிரச்சனை கிடையாது. நீ எவ்வளோ வேணாலும் திட்டி பேசுங்க, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். இது நமக்குள்ளே இருக்கிற பங்காளி சண்டை, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வெளிநபர்களை ரொம்ப கண்ணியமாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு 40% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவனை கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. 60% மாற்று கருத்து இருக்கா, அவங்களோடவும் நம்ம என்ன பண்ணணும், நட்பு ரீதியாக பழகும். தாம் செய்கின்ற இழி செயல்களை குறித்து மகிழ்ந்திருப்பவர்கள், செய்யறது தப்பான காரியம், அது செஞ்சுட்டு சந்தோஷம் வேற, செய்யாத செயல்களுக்காக தாம் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் என்று ஒருபோதும் நீர் கருதிவிட வேண்டாம். இப்போ நம்மளுடைய முஸ்லீம்களுடைய பொசிஷன் இது. ஒன்றும் உருப்படியாக செஞ்சது கிடையாது, ஆனால் பாராட்டணும் வேற இவங்களுக்கு. எது அந்த பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாங்கல்ல, குளுக்கோஸ் என்னது பார்லேஜி, இந்த இதில் வெள்ளத்தில், இதுக்கு வந்து பாராட்டப்படணுன்ட்டு விரும்புகிறாங்க. கொடுப்பாங்களுக்கு பாராட்டு. அதை விட கேபிஒய் பாலா இருக்கிறார்ல, அவர் நிறைய பண்ணுறாரு. அதை விட ஜாஸ்தியாக லாரன்ஸு பண்ணுறாப்படி. அந்த ஹர்ஷா சாயின்னு ஒரு யூடியூபர் இருக்கார், அதுக்கெலாம் அவர் பண்ணுற இந்த வேலையெல்லாம் உங்களை விட சூப்பராக அவர் நிறைய செஞ்சுருக்காரு. நீங்கன்னா ரம்லானில் கஞ்சி மட்டும் தானே ஊற்றுறீங்க. அதுவும் ஏதாவது புயல் சுனாமி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அப்போவும் வந்து டிஷர்ட் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் மோடிஜி ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் உங்களுக்கு கோவம் வரும், கேமராவோட வந்துட்டாருன்ட்டு. நீங்கள் ஸ்டிக்கரோட கோதாவில் இறங்கலாம். ஏன் வேலை செய்யணும் அந்த டிஷர்ட் போட்டு தான் போகணுமோ? கிரெடிட் அப்படி தான் எடுக்கணுமோ? உன் தாடியை பார்த்து இதை பார்த்து இஸ்லாத்துக்கு கிரெடிட் போகக்கூடாதா? அந்த அமைப்புக்கு தான் போகணுமா கிரெடிட்டை? அவங்க இப்போ எத்தனையோ ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு முஸ்லீம் பேர் வச்சாங்க, முஸ்லீம் அல்லாத ஒரு குழந்தைக்கு இஸ்லாமிய பேர் ஒரு அம்மா வச்சது. அந்த ஆள் தான் மீட் எடுத்தாருன்ட்டு, யாசின்னு நம்ம யூனுசுன்ட்டு ஒரு இது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இன்னும் நினைக்கிறாங்க, அதான் சொல்கிறேன், உம்மத்தை எப்போ பார்த்தாலும் திட்டுறீங்க, இன்னும் பாராட்டுவாங்களா உம்மத்தை இருக்கிற லட்சணத்துக்கு? நானும் சேர்த்து தான், என்னையும் தான் சேர்த்து திட்டிகிட்டு இருக்கிறேன். அப்போ பாராட்டப்பட வேண்டும் வேறு அது வேறு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நடக்காது. பாராட்டுனா அழிஞ்சு போயிடுவீங்க. ஏன் தப்பு பண்ணுறது தப்புன்னு காட்ட கண்ணாடியை பார்க்குறது என்றைக்கும் நம்ம தயங்கக்கூடாது. நம்ம மூஞ்சியை தான் காட்டும். என்ன இங்கே கறி இருக்குது, இங்கே அது இருக்குன்னா நீ தான் அழுக்கு வச்சிருக்கிற, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் வந்து நம்ம யாரோட எப்படி பழகணுங்கிறது அல்லாஹ் குரான்லேயே நம்ம கற்றுக் கொடுத்துறோம். எல்லாம் சொல்கிறேன், எங்கள் அதிபதியை நிராகரிப்பாளர்களுக்கு எங்களை ஒரு சோதனையாக ஆக்கிவிடாது. யாரெல்லாம் எங்களுடைய நடத்தைகளை பார்த்து அவங்க இஸ்லாத்தை தப்பாக நினச்சிக்கிற மாதிரி எங்களை ஆக்கிறாது. குறைந்தபட்சம் என்னை பார்த்து இஸ்லாத்தை ஒருத்தன் தப்பாக நினச்சிடக்கூடாது. கீழே ஒருத்தன் போகிறான், ஒருத்தன் 2 வார்த்தை கண்ணியமர், 3ஆவது வார்த்தை டேஷு அம்மா டேஷு தா அப்படின்னு வருது.
கீழே அவன் உடனே போடுறான், இதுதான் உங்கள் ரசூல் கற்றுக் கொடுத்தாங்களாங்க. இது ஃபேஸ்புக் தாவா, இவர் தாய், இதுதான் கற்றுக் கொடுத்தாங்களா? அவங்க கண்ணியமான வார்த்தைகளில் பேசிட்டு வராங்க. இவன் கீழே வந்து எடுப்பேற்றி பேசுகிறான். கேட்டால் என்ன, அல்லாவுடைய விஷயத்தில் நான் கோவப்படுகிறேன் அப்படியா? அது பாராட்ட வேற பண்ணணும், அதை சொல்கிறல்ல. செய்யாததுக்கு இங்கே மகிழ்ச்சி வேறு, செஞ்சதுக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம், பயவில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, நம்மளைத்தான் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்படி என்ன ஒரு பக்கம் கிளுகிழுப்பு, இன்னொரு பக்கம் இதுக்காக பாராட்டணும். அப்படி முட்டாம பாடுறா அவனு. நேரில் பார்த்து பேச பார்ப்போம், பேச மாட்டோம். ஃபேஸ்புக்கில் அதுவும் ஃபேக் ஐடி போட்டு என்ன சத்தியத்தோழன் என்னது வேற ஒரு பேர் இருக்கும், அந்த பட பேர்லாம் பார்க்கணும். அப்படி சூப்பராக இருக்கும். காலித்தின் வலி இது, அது இது என்ன இஸ்லாமிய போர்வால் அப்படி இப்படின்ட்டு என்ன இது மாதிரி இருக்கான். அல்லாஹ் வந்து இங்கே இப்படி நம்மளை நடந்துக்கணும்னு துவா கேட்குறேன். அல்லாஹ் எங்களை சோதனையாக ஆக்கி விடாது, எங்கள் அதிபதியை எங்கள் பாவங்களை பொறுத்து. நாங்கள் நிறைய குறை வச்சிட்டோம். இஸ்லாத்தை எப்படி ரிப்ரசன்ட் பண்ணணும் பண்ணாமல் விட்டுட்டோம். எப்படி வந்து நம்முடைய கல்வி திட்டத்தை சரியாக அமைச்சிருக்கணும். ஏன் வந்து முஸ்லீம் மூமின்கள் ப்ரொடக்ஷன் வரமாட்டேங்குது, ஏன் வந்து ப்ராடக்டை வந்து எல்லாமே மோசமாக இருக்குது. அதுக்கு நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேன், இன்னும் அல்லாஹ் பண்ணுறது. நான் ஒரு தனியால் நினச்சா நிறைய சாதிக்க முடியும். இன்றைக்கி எல்லா வாய்ப்புகள் சோஷியல் மீடியா மூலமாக கொடுத்துருக்கான். தனியால் பின்னாடி இன்னைக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் போகுது. யூடியூபரை பிடிச்சி சினிமாக்காரன் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்கான். இன்றைக்கி யூடியூபரை பிடிச்சி பெரிய பெரிய மஹிந்திரா கம்பெனி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வர இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன வேல்யூ நீங்கள் தெரியுமா? சைனா கூப்பிட்டு போகிறான் கம்பெனி, டெக் கம்பெனிலாம். என் ஃபோன் எப்படி ப்ரொடக்ஷன் பாருங்கள், என்னுடைய கொரில்லா கிளாஸ்னால் என்னென்னு பாருங்கள், நார்மல் கிளாஸ்னால் என்னென்னு பாருங்கன்ட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போய் அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. ஐஃபோன் 1.5 லட்சம் ரூபா சும்மா கொடுக்குறான் ரிவ்யூவுக்கு. அதுவும் அதில் அவங்களுக்கு ஸ்பெஷல் பாக்ஸ் வேறு, இவ்வளோ பெரிய பெட்டியை வச்சு கொடுத்து அவங்களுக்கு உள்ள ஸ்வீட்டு சாக்லேட்ஸு அதெல்லாம் வச்சு பணமும் கொடுப்பாங்க, பெய்டு இதாக இருக்கும், அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து அங்கே இது இருக்குது. ஐயமின்றி நீயே வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவனாக இருக்கிறாய். அதே மக்களுடைய நடத்தையில் உங்களுக்கும் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எவரேனும் இதனை புறக்கணித்தால் அல்லாஹ் தேவைகளற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல் இடத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த மக்களிடத்துல உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது. இப்போ நாம் எப்படி நடக்கணும், இப்படி தான் நம்ம நடக்கணும். அப்போ இன்றைக்கி எடுத்துங்க, நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சோண்டு எதிர்ப்பு தெரிவித்தா கூட அவங்களோட சேர்ந்து செயல்படக்கூடாது. ரசூலா யாரோடலாம் சேர்ந்து செயல்பட்டாங்க? அபு தாலிபோட சேர்ந்து கூட்டு வச்சுருந்தாங்களா? தாயிஃபில் போய் காஃபிர்கள்ட்ட போய் அடைக்கலம் கேட்டாங்களா? முத்தீமுங்கிற ஒரு காஃபிர்கிட்ட தானே அடைக்கலம் வாங்கிட்டு மக்காவுக்குள்ளே வந்தாங்க. மதீனாவில் யூதர்களுடன் கூட்டு இராணுவம் அமைச்சாங்களா? இராணுவம், அதாவது பத்ர் போரில் யூதர்களும் வரணுங்கிறது ஒரு ஷரத்து. அது மதீனாவுக்கு ஒரு உஹதில் கம்பல்சரி வந்திருக்கணும். ஏன்னா மதீனாவுக்குள்ளே வர அட்டாக் அது. மதீனாவை நோக்கி படையெடுத்து வரும்போது நீங்கள் வந்து சண்டை போடணும்னு கூப்பிடுவாங்க. அப்போ யாரும் போக மாட்டாங்க, அந்த ஒரே ஒரு யூதர் மட்டும் கிளம்பி வருவார். இந்த யூத பாதிரி உமர் சீரீஸில் அதை நம்ம இதிலே போட்டிருப்போம். அதில் வந்திருப்பார். அப்போது இவங்களோடலாம் ரசூல்லா மாதிரி உண்மையாளர் எப்படி சேர்ந்து செயல்பட்டுருக்க முடியும்? ரசூல்லா அல்லாவுடைய தூதர்னு சொல்லிக்கிறவர், அதை நம்பாத ஒருத்தர் அபு தாலிபு, அவரோட சேர்ந்து 10 வருஷம் டிராவல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அப்போ என்ன விஷயம், சில விஷயங்களில் அபு தாலிபுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒற்றுமை இருக்குது. அந்த விஷயங்களில் சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க. அப்படிதானே அர்த்தம்? இல்லை இவருடைய கொள்கை இவங்க போயிட்டாங்களா, இல்லை அவர் வழி கேட்டவர்? நம்மலாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், இவன் யார் கூட சேர்ந்து சுற்றுறான்னு தெரியுமா? இப்போ தெரியுதா இவனை யார் இயக்குறாங்கன்ட்டு? அபு தாலிப் தான் இயக்குறாரு. இவராவது அல்லாவுடைய ரசூலா? இவரே நம்ப சொல்லுங்க முதல்ல. யார? அபு தாலிபை நம்ப சொல்லுங்க. ஏங்க போட்டு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காரு உங்கால்? இவ்வளோ சொல்கிறிய அப்படிம்பாங்க. நம்ம என்ன இவ்வளோ சொல்கிறிய, உங்கள் அம்மா நம்புறாங்களா, உங்கள் அப்பா நம்புறாங்க, உங்கள் சித்தப்பா நம்புறா அப்படிம்பாங்க. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்போ ரசூல்லா எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ மெச்சூரிட்டி காமிச்சிருக்காங்க, எல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் யாரோட எதிர்க்கணும், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது மாதிரி நாம் ஃப்ளெக்சிபிளாக நடந்தால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கும் நீங்கள் இன்று யாருடன் பகைமை கொண்டிருக்கிறீர்களோ
அவர்களுக்கும் இடையே அல்லாஹ் என்றைக்கேனும் அன்பை ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ் பேராற்றலுடையவன், மேலும் அவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ நாளைக்கு உங்க நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க மனிதர்களை எல்லாம் சொல்றான். தீன் தொடர்பான விஷயத்தில் எவர்கள் உங்களுடன் போர் புரியவில்லையோ, உங்களை உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றவில்லையோ, அவர்களிடம் நீங்கள் நல்ல விதமாகவும் நீதியுடனும் நடப்பதிலிருந்து அல்லாஹ் உங்களை தடுப்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துவோரை நேசிக்கிறான். யாரோட நீங்க கூட்டே சேரக்கூடாது அப்படின்னா, நேரடியா இப்போ நூபுர் சர்மா மாதிரியான ஒரு ஆள் ரசூல்லா விமர்சிக்கிறேன், அதாவது நேரடியா, அதாவது நான் ரசூல்லா விமர்சிக்கிறாங்கன்னா ரசூல்லா மட்டும் அவங்க அந்த ஒரு தவறான புரிதல் அடிப்படையில் தான் சொல்கிறேன். கண்ணை மூடிக்கொண்டு இஸ்லாத்தை ஒழித்தே தீருவது அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுபவர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அறியாமையில் செயல்படுபவர்கள். இவங்க இஸ்லாத்தை மட்டும் இல்லை எல்லா மதங்களும் தப்புன்னு பேசுகிறாங்க. இவங்க அப்படி பேசுகிறவங்க கிடையாது. இவங்க இஸ்லாம் ஒரு சித்தாந்த ரீதியாக பரவக்கூடாது, அது வந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறவங்க. அவன் தடுப்பதெல்லாம் எவர்கள் தீன் தொடர்பாக உங்களுடன் போர் புரிந்தார்களோ, உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றினார்களோ, உங்களை வெளியேற்றுவதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டார்களோ, அவர்களுடன் நீங்கள் நட்பு கொள்வதைத்தான் அல்லாஹ் தடுக்கிறான். அவர்களுடன் எவரேனும் நட்பு கொண்டால் அவர்களே கொடுமையாளர்கள் ஆவர். இது மாதிரி, அதாவது மார்க்கத்துக்கு விரோதியா இருக்கிறவங்க, உங்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறவங்க அல்லது அதுக்கு உதவி செய்கிறவங்க, இப்படிப்பட்ட ரோல் பிளே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. அடுத்து நல்லா சொல்கிறேன். இது 60 அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா 5-9 வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோட தான் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக நடந்துக்கணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கோபப்படு நமக்கு பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்கிறாங்க. சுன்னத் ஜமாத் மத்தியில் போனீங்கனாலும் ஒரு அக்ரஷன் இருக்குது. தௌஹீத் ஜமாத் இந்த மாதிரி இவங்களுடைய தாவாவில் பார்த்தாலும் ஒரு அக்ரஷன் இருக்குது. இப்போ இந்த அக்ரஷன் நமக்கு இருக்கக்கூடாது. யாரையுமே நம்மளுடைய எதிரியாக பார்க்கக்கூடாது. மௌலானா மௌதூதி சொல்கிறார், வெள்ளையருக்கு கூட எதிரியாக பார்க்கக்கூடாது. இந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார், முதல்ல நம்ம ஹுஜ்ஜத்தை நிறுவலை, அதுக்குள்ளே இவங்ககிட்ட இருந்து சுதந்திரம் நம்ம கேட்கக்கூடாது, முதல்ல ஹுஜ்ஜத்தை நிறுவணும், முதல்ல அவனுக்கு இஸ்லாத்தின் பக்கம் ஏன் நீ விரட்டுறதுலே இருக்கிறீங்க, அவனே இஸ்லாத்துடைய கலீஃபாவை மாதிரி நிற்கட்டுங்க. எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது அவன்கிட்ட, ஃப்ளைட் இருக்குது, அவனால் எவ்வளோ டெவலப்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நினச்சி பாருங்கள். அமெரிக்காவில் இருக்கிற அந்த நிர்வாகமே இப்போ நீங்கள் ஆப்கான்லேருந்து விரட்டி அடிப்பட்டாங்க, அவங்களுடைய நிர்வாகமே முஸ்லீமாக இருந்ததுன்னு நினச்சி பாருங்கள், இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் இன்னும் டெவலப் ஆகிருக்குமா? ஃப்ளைட்லாம் விட்டாங்க, ஏர்போர்ட் ஹேண்டில் பண்ண தெரில, ஏர் டிராஃபிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரில, எல்லா ஃப்ளைட்டும் கேன்சலு வந்த உடனே. அப்புறம் கடைசியாக துருக்கியிலேருந்து சப்போர்ட் பேக்கப் வாங்கி இப்போ எப்படி ஓடிட்டு இருக்குது ஆப்கானிஸ்தான் ஃப்ளைட்டு. துருக்கியிலேருந்து அந்த ஏர்போர்ட்டு அந்த பைலட்ஸு எல்லாம் அவங்க ஓட்டுற பின்ன இவங்களா ஓட்டுறாங்க. எல்லா பேர் சொன்னால் பறந்துருமா ஃப்ளைட்டு? நான் இக்காமதீனுடைய பெரிய போராளியே, யாரெல்லாம் எப்படி வானம் ஒன்று ஓன் கட்டளை கொண்டு இயங்குது, பூமி ஓன் கட்டளை கொண்டு இந்த ஃப்ளைட்டையும் இயங்க வச்சிருந்தா துவா ஓதுனா போயிருமா? இங்கே அஸ்பாபுகளை கொண்டு தான் உலகம் நடக்கும். இங்கே அல்லாஹ் இங்கே இல்முல் அஸ்மாவும் சேர்த்து கற்றுக்கிறது நம்ம மேலே கடமையாக்கியிருக்கோம். இல்மை நாம் 2 கூறாக பிரித்து, தீனை 4 கூறாக பிரித்து என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் ஒன்றும் ரிசல்ட் வராது. அதனால் சென்சிபிளாக நடந்துக்குங்க. இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ தான். இதுக்கு இனி வரக்கூடிய ஃப்யூச்சரில் யாராவது இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் பண்ணி போட்டாலும் இதுதான் பதில். இதை போட்டு பண்ணிக்கங்க, சரியா? என்னுடைய நிலைப்பாடு இப்படி தான். நான் ஆளை பிரிப்பேன். இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க, இஸ்லாத்தை எதிர்த்து ஒரு கமெண்ட் வருது அப்படின்னா அவங்கள கேட்டகரி பிரிப்பேன். இவங்க என்ன கேட்டகரியில் வர்றாங்க, இவங்க இந்த கேட்டகரியில் வந்தால், குரான் சொல்கிற இந்த கேட்டகரியில் இருந்தால் அவங்கள நான் வேறு மாதிரி டீல் பண்ணுவேன். அவங்க கூட நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன், அவங்கள இக்னோர் தான் நான் பண்ணுவேன். அவங்கள கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். சரி ஓகே, இவங்ககிட்டலாம் பேசுகிற அளவு கூட இவங்களுக்கு வரது கிடையாது. இப்போ சில பேர் இருப்பாங்க, அவங்க ஐடி விங்காக இருப்பாங்க, அவங்ககிட்ட இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அவங்களுக்கு பதில் கொடுக்க அது இன்னும் ஹீட் இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஸோ அது மாதிரி பக்குவமாக அது நடந்துக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாரானாங்க. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.